முடிச்சுட்டாங்க போங்க மக்களே, முடிச்சுட்டாங்க போங்க. என்ன மக்களே, இந்த வீட்டுக்குள்ள யாரையோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக பல பேரை பலி கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது. நானும் கவனிச்சிட்டு இருக்கேன், ஒரு 3 வாரமா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நபர் எவிக்ட் ஆக வேண்டியது, பட் அந்த நபரை எவிக்டே பண்ணாம வேற யாரையாச்சும் எவிக்ட் பண்ணி, நாங்க இந்த ஒரு எவிக்ஷன் தான்ப்பா வச்சிருக்கோம், வேற எவிக்ஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு நபரை காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க. முக்கியமா போன வாரம் இந்த நபர் தான் வெளியே போயிருக்க வேண்டியது, பட் போன வாரம் காப்பாத்திட்டாங்க. சரி, இந்த வாரம் கண்டிப்பா வெளியே போயிருவாங்கன்னு பார்த்தா இந்த வாரமும் காப்பாத்திட்டாங்க. அப்போ நீங்க அந்த நபர்கிட்ட இருந்து என்ன கண்டென்ட் எதிர்பார்க்கறீங்க? இல்ல உண்மையாவே இந்த நபர் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்களா, இல்ல வேற ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா? இந்த நபர் நான் வெளியே எடுக்க மாட்டோம், இத்தனை நாட்கள் உள்ள வச்சிருப்போம்னு சொல்லிட்டு ஏதாவது அக்ரிமெண்ட் படி அந்த ஆட்கள் உள்ள வச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல. பட் எனக்கு டவுட் இருக்கு. பிக் பாஸ் டீம்ல எனக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. நீங்க கேட்கலாம், சரி ப்ரோ யாரை காப்பாத்துறாங்க, யாரை இப்ப வெளியே அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போறது, அது இன்னைக்குன்னு கிடையாது, நாளைக்கு தான் எவிக்ஷன் வச்சிருப்பாங்க. சோ நாளைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறது நம்ம சிங்கி அரசன். என்ன ப்ரோ சொல்றேன்? அப்ப எங்க அண்ணன் கலையரசன் அவுட் ஆன் கேட்டீங்கன்னா, எஸ் கலையரசன் இந்த வீட்டை விட்டு வெளியே தூக்க போறாங்க. ஆக்சுவலா கலையரசன் எல்லாம் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே தூக்க வேண்டியது. அவரெல்லாம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்காருன்னே தெரியல. அந்த முதல் நாள்ல இருந்து சும்மா உட்கார்ந்திருக்காரு. இந்த வாரம் மட்டும் தான் லைட்டா அங்கங்க ஸ்கிரீன்ல தெரிஞ்சாரு. அதுவுமே பிக் பாஸ் டீமா வாலண்டரியா புடிச்சு போட்டு வாப்பா வந்து கொஞ்சம் லெட்டர் வாசிப்பான்னு சொல்லிட்டு உன்ன டாஸ்க படிக்க வச்சாங்க. அதனால மட்டும் தான் கலையரசன் கேமரால வந்தாரே தவிர மத்தபடி கலையரசன் நீங்க பார்க்கவே முடியாது. கலையரசனை பொறுத்தவரைக்கும் எங்க கிடப்பாரு தெரியுமா? ஏதாவது பெட்ஷீட் குள்ள, பில்லோக்குள்ள, இல்லாட்டினா ஏதாவது சோஃபாக்கு முக்கல, இந்த மாதிரி தான் உட்கார்ந்து இருப்பாரு. மத்தபடி கலையரசன் எங்கேயுமே பார்க்க முடியாது. பட் எனக்கு என்னன்னா, ஓகே கலையரசனுக்கு ஓட்டுகள் இல்லை, கண்டிப்பா ஓட்டுகள் இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க, அன்அஃபிஷியல் இல்லை, அஃபிஷியலுமே இல்லை. கலையரசனை தூக்கிட்டீங்க. ஆனா டபுள் எவிக்ஷன் தானே வைக்கிறதா சொல்லியிருந்தீங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ப்ரோ. ஒரு 2-3 வாரமா பார்க்குறேன், டபுள் எவிக்ஷன் சொல்லிட்டு அரோராவை தூக்குறோம்னு சொல்லிட்டு தூக்கவே மாட்டுக்காங்க. அரோராவை காப்பாற்றுறதுக்காகவே சிங்கிள் எவிக்ஷன் வைக்கிறாங்க. போன வாரமும் டபுள் எவிக்ஷன் வச்சா அரோரா தான் வெளியே போக வேண்டியது, ஓகேவா? அதுல வேனுக்குனே ஒரே ஒரு எவிக்ஷன் வச்சு ஆதிரை அவர்களை தூக்கிட்டாங்க. இந்த வாரம் கண்டிப்பா டபுள் எவிக்ஷன் சொன்னாங்க. ஏன்னா ஒயில்ட் கார்டு வீட்டுக்குள்ள போறாங்க, அதனால கண்டிப்பா டபுள் எவிக்ஷன் சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப பார்த்தா சடனா வெறும் சிங்கிள் எவிக்ஷன் தான் பண்றாங்க. மேபி இந்த இடத்துல வேற யாரா மாட்டிருந்தா கண்டிப்பா டபுள் எவிக்ஷன் வச்சிருப்பாங்க. வேற யாராச்சும் அரோராக்கு பதிலா இந்த இடத்துல வேற யாரா இருந்திருந்தா டபுள் எவிக்ஷன் வச்சு 2 பேரை வெளியே தூக்கியிருப்பாங்க. பட் அரோரா அவர்கள் உள்ள இருக்கிறதுனால டபுள் எவிக்ஷன் வைக்க மாட்டேங்காங்க. இவங்க ஏதோ ரீசனுக்காக அரோராவை காப்பாத்துறாங்க. சோ எனக்கு 2 வகையா தோணுது ப்ரோ. மேபி இவங்க ஏதோ அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இத்தனை நாட்கள் நாங்கள் உங்களை உள்ள வச்சிருப்போம், கண்டிப்பா நீங்க இத்தனை நாட்கள் உள்ள இருப்பீங்க, அதனால நீங்க வந்து கலரா கண்டென்ட் கொடுங்கன்னு சொல்லி கூட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அரோரா மூஞ்சில பயமே இல்லை. நான் அந்த வீட்டுக்குள்ள வந்து 2-3 நாளே கவனிச்சிட்டேன் ப்ரோ. அரோராக்கு பயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் முதல் வாரத்திலே ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, நான் 40 நாள் இருந்தா போதும், நான் 40 நாள் தான் ஏம் பண்ணி வந்திருக்கேன், நான் 40 நாள் தான் அந்த வீட்டில் இருப்பேன், 40 நாள் இருந்தால் எனக்கான காசு கிடைச்சிரும், எனக்கு வந்து தேவையான அமௌண்ட் வந்துடும், அதனால நான் 40 நாள் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை இந்த வாரம் தூக்கியாச்சா, இந்த வாரம் எத்தனை 26வது நாள் 27வது நாள் வந்திருக்கும் நினைக்கிறேன். மேபி அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் நீங்க தூக்குனீங்கன்னா அரோரா சொன்னது கரெக்ட். நீங்க அக்ரிமெண்ட் போட்டு தான் உள்ள எடுத்திருக்கீங்க. ஏன்னா இவங்களும் உள்ள வந்து கண்டென்ட் கலரா கொடுத்தாங்க. அதாவது போன வாரம் வரது, இந்த வாரம் கண்டென்ட் கிடையாது. போன வாரம் வரதுக்கு அங்க ஒரு கண்டென்ட் இங்க ஒரு கண்டென்ட் சொல்லிட்டு பயங்கரமா கண்டென்ட் கொடுத்தாங்க. பட் இந்த வாரம் கண்டென்ட் செத்து போச்சு. ஏன்னா அந்த 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. அந்த 2 பேரும் அரோராட்ட இருந்தா நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிட்டாங்க. அந்த வகையில அரோரா கிட்ட கண்டென்ட்டே இல்லைனா கூட நாங்க உள்ள வைப்போம்னு சொல்லி வச்சிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. இதுல கலையரசனை தூக்கியாச்சு. சரி ப்ரோ, கலையரசனை தூக்குறதுனால அந்த வீட்டுக்குள்ள ஏதாச்சும் சேஞ்சஸ் வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். நிறைய சேஞ்சஸ் இருக்குது, ஒன்னொன்னா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். முதல் சேஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாமினேஷன் விவாஸ் வேஸ்டா போயிடும். ப்ரோ இது என்ன சேஞ்சஸ் கேட்டீங்கன்னா, ஐயா இதுவும் சேஞ்சஸ் தான் ஐயா, நான் சொல்லுவேன். முதல் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாமினேஷன் விவாஸ் வேஸ்டா போகுது, மண்ணா போகுது, ஓகேவா? அந்த நாமினேஷன் விபாஸ் அவர் யாருக்கும் கொடுக்கல முடியாது, அப்படிலாம் ஒரு பவர் கொடுக்க மாட்டாங்க. அதனால அந்த நாமினேஷன் விபாஸ் வேஸ்ட். ஒன்னு. ரெண்டாவது, ஒரு பெட் காலியாயிரும். ஒரு பெட் காலியா யாராவது ஒருத்தர் எக்ஸ்ட்ரா படுப்பாங்க. மேபி ஒயில் கார்டு வந்து படுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மூணாவது தான் மிகப்பெரிய சேஞ்சஸ் ப்ரோ. என்னன்னா, எங்க அக்கா பாரு இருக்காங்கல்ல, எங்க அக்கா பாரு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நாளைக்கு ஒரு விஷயம் நடக்கும், அதை நான் இப்பவே ஜோசியக்கார மாதிரி கணிச்சு சொல்றேன். என்னன்னா, எங்க அக்கா பாரு திவாகர் 2 பேருமே உட்கார்ந்து பேசுவாங்க. இவன் அந்த கேங் கூட சேர்ந்ததுனால தான் வெளியே போயிட்டான், இவன் நம்ம கூட இருக்கும்போது வெளியே போல, இவன் அந்த கேங் கூட சேர்ந்ததுனால தான் மக்கள் வெளியே தூக்கிட்டாங்க, அவன் வந்து அந்த கேங் கூட சேர்ந்து உள்ளே உட்கார்ந்துட்டான், அதனால அவனுக்கு ஓட்டுகள் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் கண்டிப்பா பேசுவாங்க. ஆனா இந்த இடத்துல விஜய் பாருக்கு அது ஒரு இழப்பு தான். ஏன்னா விஜய் பாரு இந்த வீட்டுக்குள்ள யார்கிட்ட சண்டை போட்டாலும் யார்கிட்டயா உட்காந்து பேசணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அப்படி பேசுற ஒரு நபரா தான் கலையரசன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தாப்ல. எங்கேயா போய் சண்டையை போட்டு கலையரசன் வந்துட்டு அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கலையரசன் இல்லாதது கண்டிப்பா விஜய் பாருக்கு மிகப்பெரிய இழப்பு தான். இதுக்கப்புறம் யார்கிட்ட போய் உட்காந்து பேச போறாங்கன்னு தெரியல. பட் நம்ம அக்காவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திறமையான ஆள் தான் நண்பர்களே. ஏன்னா வாரம் ஆட்களை மாத்திடுவாங்க. டப்புன்னு இன்னைக்கு இங்க இல்லைன்னா இங்க, அவங்க இல்லைன்னா அவங்க அப்படின்ற மாதிரி தாவிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் நீங்களே கவனிச்சிருப்பீங்க, நம்ம காமு மாமா கூட ரிட்டர்ன் சேர்ந்தாச்சு. முக்கியமாக நம்ம அரோரா,
துஷார் இவங்கெல்லாம் சேர்ந்து கூட நம்ம பாரு கூட சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ மேபி வரப்போற நாட்களில் கேம் ஆகும். பட் நான் ஒரு சில விஷயங்களை கவனிச்சேன். அதே விஷயங்களை நேற்று நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போட்டாங்க. நேத்து எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. நேத்து ரீசனே இல்லாம பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா ஒவ்வொருத்தர கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் லைவ்ல. எதுக்கு கூப்பிடுறாரு, மேபி ஏதாவது டாஸ்க் வாசிக்க போறாங்களா, இல்ல வேற ஏதாவது சம்பவமா, இல்ல இவங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா, அந்த விஷயமா பேச போறாரான்னு சொல்லிட்டு நானும் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. பட் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு உள்ள வச்சு ஏதோ பேசி அனுப்புறாரு. அனுப்புனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் கவனிக்க முடிஞ்சு. ஓகேவா? முக்கியமா திவாகர் பொறுத்தவரைக்கும் நேத்து கவனிச்சிருப்பீங்க. வினோத் கூட பயங்கரமா பேசுறாரு, ஒரு மாதிரி கொண்டாடுறாரு. வினோத் கூட கேமரால நிக்கிறாரு, அந்த மாதிரி விஷயங்களை பண்றாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம காமு மாமா விஜய் பார்க்கிட்ட பேசாம தனியா தான் சுத்திட்டு இருந்தாரு. சடனா பார்த்தா விஜய் பார்க் கூட போய் உட்கார்ந்து பயங்கரமா பிளான் போடுறாரு. அந்த கணிக்கு அங்க உடைக்கணும், இப்படி பண்ண இவன்ட்ட சண்டை போடணும்னு சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி விஷயத்தை பண்றாரு. அந்த பக்கம் பார்த்தா நம்ம அரோரா திடீர்னு சொல்லிட்டு துஷாரையும் நம்ம காமு மாமாவையும் பிடிச்சி ரெண்டு பேரும் உட்கார வச்சு இதெல்லாம் பேசுறாங்க. அவங்களும் ஒரு கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்றாங்க. சோ என்னோட கெஸ் படி பார்க்க போனா நேத்து கன்ஃபெஷன் ரூம் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு ஆப்போசிட்டா தூண்டி விடுங்க, இந்த மாதிரி விஷயங்களை பேசியிருப்பாங்க எனக்கு தோணுது. என்ன ப்ரோ இந்த மாதிரினா ஏதோ பண்ணியிருக்காங்க ப்ரோ. இதை நான் மட்டும் யோசிக்கல, என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பட் நான் இதை நான் பார்த்துட்டு விட்டுட்டேன். சரி எதுக்கோ கூப்பிடுவாங்க போல அப்படி சொல்லி விட்டுட்டேன். பட் இன்னைக்கு காலையில நம்மளோட வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கவனிச்சேன். ப்ரோ காமு மாமா சேர்ந்ததுக்கான காரணம் பிக் பாஸா தான் இருக்கும் ப்ரோ. ஏன்னா அவர் தான் தேவையில்லாம எல்லாரும் கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு பேசினாரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேருக்கான ஆக்டிவிட்டீஸ்ல சேஞ்சஸ் தெரியுது ப்ரோன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கும் அங்க ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஏன்னா வீடு ஒரு மாதிரி டல் அடிக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. வீடு டல் அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒயில்ட் கார்டு வர போறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட கெஸ் படி பிக் பாஸ் ஒவ்வொருத்தரையா கூட்டு ஒவ்வொருத்தருக்கு ஆப்போசிட்டா திருப்பி போட்டு கேங்கை பிரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒயில்ட் கார்டை டைரக்டா அட்டாக் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒயில்ட் கார்டு வந்தோடனே இவங்கெல்லாம் சேர்ந்து ஒயில்ட் கார்டு அடிக்க ஆரம்பிச்சா அதுதான் கண்டென்ட். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒயில்ட் கார்டு அடிக்காம ஒயில்ட் கார்டு கூட சேர்ந்து கூட்டணி போட்டாங்கன்னா அங்கே கண்டென்ட் நாரிடும். ஓகேவா? அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், கலையரசனை தூக்கிட்டாங்க. இன்னொரு எவிக்ஷன் இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக 2 பேரும் லிஸ்ட்டில் வச்சிருந்தாங்க ப்ரோ. நான் நேற்றே சொன்னதான் 2 பேரும் லிஸ்ட்டில் வச்சிருக்காங்க. ஒன்று அரோரா, இன்னொன்று கலையரசன். பட் கலையரசன் மட்டும் சொல்லி நியூஸ் வந்துட்டு மேபி அரோரா தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் இன்னொரு சைடு கேட்டேன், இன்னொரு சைடு அரோரா தூக்கலாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ, ஒரே எவிக்ஷன் தான் சொல்லிட்டாங்க. பட் இன்னைக்கு காலையில் ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கோம், கவனிச்சிருப்பீங்க. விஜய் பார்வை தூக்க போறதா நியூஸ் வந்திருக்கும். ஐயா விஜய் பார்வை தூக்க மாட்டாங்க ஐயா நீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், விஜய் பார்க்கு ஓட்டுகள் இல்லை. விஜய் பார்க்கு ஓட்டுகள் அப்படிங்கிறது சுத்தமா இல்லை. அதன் அடிப்படையில் தான் நிறைய பேர் விஜய் பார்வை தூக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நேற்றே நான் ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன், விஜய் பார்வை தூக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள கண்டென்ட் வேணும். விஜய் பார்வை தூக்கிட்டா வீட்டுக்குள்ள கண்டென்ட் இருக்காது. எல்லாருமே ஒரு மாதிரி அமைதியா ஏதோ எங்கள் வீட்டில் எல்லா நாளும் திருக்கார்த்திகை அப்படின்னு மாதிரி சுத்திடுவாங்க. பெருசா கண்டென்ட் இருக்காது. ஸோ விஜய் பார்வை தூக்குவாங்க. எப்போ தூக்குவாங்கன்னா இன்னொரு 2-3 வாரத்தில் தூக்கிடுவாங்க. ஏன்னா ஒயில்ட் கார்டு நாளைக்கு வராங்களா, நாளைக்கான எபிசோட்ல ஒயில்ட் கார்டு உள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒயில்ட் கார்டு கண்டிப்பா ஒரு சில பேரை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு சில பேருக்கு நியூஸ் வந்திருக்குது, அது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ அவங்க கண்டிப்பா டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு, ஒரு சில பேர்கிட்ட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நடக்கும்போது ஒயில்ட் கார்டை வச்சு இந்த கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ வரதுக்கு வெறுமனைக்கு பாரு திவாகர் வினோத் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. முக்கியமா காமு அப்படி தான் கண்டென்ட் போயிட்டு இருக்குது. மற்றபடி யாருமே இந்த கண்டென்ட்டுக்குள்ள வரல. சோ இவங்க ஒயில்ட் கார்டு அடிக்க ஆரம்பிச்சு ஒயில்ட் கார்டை வச்சு ஒரு கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. யார பாரு, தண்ணி பழம், காமு மாமா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியே போயிடுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாட்கள் தான். என்னோட கெஸ் படிலாம் பார்க்க போனா விஜய் பாரு இன்னும் ஒரு 4 வாரங்கள் ப்ரோ, அதிகபட்சம் 4 வாரங்கள் தான் அந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அதுக்கு மேல இருக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா வெளியே தூக்கிடுவாங்க. இந்த வாரம் ஒரு நாமினேஷன் லிஸ்ட் வந்துச்சுல, இந்த மாதிரி ஒரு பலமான ஒரு நாமினேஷன் லிஸ்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா பாரு தூக்கிடுவாங்க. ஏன்னா பாருக்கு உண்மையாவே ஓட்டுகள் இல்லை. அஃபீஷியல் நிறைய பேருக்கு பெருசா ஓட்டுகளே வரமாட்டுக்கு போல. அதில் பார்வர்களுக்கும் ஓட்டுகள் வரலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ப்ரோ, இன்னைக்கான எபிசோட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரோ. கண்டென்ட் இருக்கும் போது எங்க அண்ணன் அழிக்க தான் செஞ்சாப்ல. இந்த வாரம் கண்டென்ட்டே கிடையாது, ஒரு சில கண்டென்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்தந்த விஷயங்களை எப்படி எடுத்து பேச போறாங்கன்னு தெரியல. மேபி நிறைய அட்வைஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய டாஸ்க், அது நிறைய டாஸ்க்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சில டாஸ்க் மட்டும் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நானும் எப்படின்னு தெரியல, நைட் லைவ் வருவானா அப்படிங்கிறது எனக்கு டவுட் தான். நான் ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகிறேன், அதனால தான் சொல்கிறேன். பார்க்கலாம். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சிங்கி அரசனை வெளியே தூக்கியாச்சுப்பா, சிங்கி அரசன் அவுட்டு. சிங்கி அரசனை தூக்கி அரோராவை உள்ள வச்சாச்சு. அரோரா வச்சு கண்டென்ட் வருமா? என்னோட கேள்வி. அரோரா வச்சு இந்த வாரம் கண்டென்ட் வரல, அடுத்த வாரம் கண்டென்ட் வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இவங்க அதுக்காண்டி தான் சேவ் பண்ணுறாங்க. அரோரா வச்சு கண்டென்ட் வரும் நினைக்கிறாங்க. மேபி பிக் பாஸ் நேற்று ஏற்றி விட்டதுனால மேபி வரப்போகிற நாட்களில் அரோரா வச்சு சில கண்டென்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னோட கெஸ் படி வராது ப்ரோ. என்னோட கெஸ் படி கண்டென்ட் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்தை நான் சொல்கிறேன். மறக்காம கமெண்ட்ல போடுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.